குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டிராஃபிக் சிக்னல் ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டனு ஃபார் ஸ்டார்ட் ஸ்டாப்பு. HMI ஸ்க்ரீனில் டிசைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரெட்டு எல்லோ க்ரீனு வாக்கிங்க்கு டைம் வந்து 3 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம எப்படி டிசைன் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து எந்த ஒரு ஃபிசிக்கல் இன்புட்டுமே கிடையாது. இதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராமிங் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பட்டனு ஸ்டார்ட் ஸ்டாப்பு. இப்போ வந்து நான் ஃபிசிக்கல் இன்புட்டே இல்லைங்காட்டி நான் மெமரி எடுத்துக்கிறேன். ஓகே, அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு எல்லோ க்ரீனு வாக்கிங்க்கு. மெமரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு ஒரு மெமரி, அதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டஸை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி, ஸ்டாப் புஷ் பட்டனுக்கு ஒரு மெமரி எடுத்துட்டேன். இப்போ நான் ப்ரோக்ராமிங் பண்ணலாம். ஒரு இன்புட் எடுத்துட்டேன், ஒரு அவுட்புட் எடுத்துட்டேன். இப்போ நான் மெமரி 0ன்னு கொடுக்குறேன் ஸ்டார்ட் புஷ் பட்டனுக்கு. இதை வந்து சேவ் பண்ணணும். அதுக்காக என்ன எடுத்தேன்? மெமரி 1 எடுத்தேன். ஸ்டேட்டஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு. ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா M1 M2 மெமரி 2 ஸ்டாப். இல்லை இது லேச்சிங்க்கு தானே, கரெக்டு தான். லேட்ச் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணுறதுக்கு இங்கே போடணும், NC M2. ஓகே, இப்போ வந்து ஒரு நெட்ஒர்க் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நெட்ஒர்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரி 1 வச்சு தான் நான் வந்து எல்லாத்துக்கும் இன்புட்டாக கால் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி 1 எடுத்துட்டேன். டைமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் எடுத்துக்கிறேன். டைமர் எடுத்துட்டு டைமர் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா T0. நான் வந்து 4 ரெட்டு எல்லோ க்ரீனு வாக்கிங்கு, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 115 எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா எகைன் எனக்கு வந்து சைக்கிள் ரிப்பீட் ஆகும். 15150. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நெட்ஒர்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெட்ஒர்க் 3ல கம்பேட்டர் எடுத்திருக்கேன். கிரேட்டர் தென் சோர்ஸ் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைமர் 0 வச்சு தான் நமக்கு அதோட வேல்யூ வச்சு தான் நமக்கு ஒர்க் ஆகணும். கான்செப்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா K1. 1லேருந்து எனக்கு 30 வரைக்கும் இந்த ரங்க ஆக்டிவேட் ஆகணும். டைமர் 0 K30. ஓகே, இப்போ டெலிட் பண்ணிடலாம். ஒரு அவுட்புட் எடுத்துக்கலாம். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா Y0. இப்போ அடுத்த நெட்ஒர்க்கு. இதை அப்படியே காப்பி பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. 30 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 30லேருந்து இங்கே எனக்கு 60 வரைக்கும் Y1. ஜஸ்ட் அப்படியே எடிட்டிங் பண்ணிடுறேன். இதை அப்படியே காப்பி பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. 60லேருந்து 90 வரைக்கும் Y2. green. காப்பி பேஸ்ட்.
90லேருந்து 120 வரைக்கும். Y3 வாக்கிங்க்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறக்கு ஒரு ஈக்குவல் டு பிளாக் எடுத்துக்கங்க. கம்பேரட்டரில் ஈக்குவல் எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ இங்கே M1 ஸ்டேட்டஸ் சேவ் பண்ணது. இங்கே என்னன்னா அந்த டைமர் 0 வந்து 150 ஆன உடனே நமக்கு ரீசெட் ஆயிடணும். 150 இப்போ எடிட் பண்ணிடலாம். ஒரு மெமரி காயில் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா மெமரி 2ன்னு நான் போட்டுக்கிறேன். மெமரி 3. மெமரி 3 வந்து இந்த டைமர் கிட்ட இன்புட்டாக போட்டேன்னா என்சியை ரீசெட் ஆயிரும். இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சுது. கம்பைல் பண்ணிட்டேன். எல்லாமே பாருங்க, நான் புஷ் பட்டனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெமரி தான் கால் பண்ணியிருக்கேன் இன்புட். ஏன்னா வந்து என்கிட்ட பிசிக்கல் இன்புட் எதுவுமே கிடையாது. இப்போ ப்ரோக்ராம் எந்த எரரும் இல்லை. இப்போ ஹெச்எம்ஐ டிசைனிங் போய்க்கலாம். எலமெண்ட் போய்க்குங்க. மெயின்டைன் பட்டன் எடுத்துங்க. ஒன்று ட்ரா பண்ணிக்கங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு இதுதான் வந்து எதை வேணா ரீடும் பண்ணு ரைட்டும் பண்ணு மெமரி தான். அதனால வந்து நீங்க கண்ணை மூடிட்டு போடலாம். டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இது வந்து புஷ் பட்டன் தானே. புஷ் பட்டன் டிசைனிங் எல்லாம் அந்த கலரிங் அதெல்லாம் வந்து நீங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்துக்கிங்க. நான் உங்களுக்கு சொல்லி தானே கொடுக்குறேன். ஓகே, இண்டிகேட்டர் வந்து மல்டி ஸ்டேஜ் இண்டிகேட்டர். பார்த்தீங்கன்னா அவுட்புட் என்னது Y0. டெக்ஸ்ட்ல என்னது கொடுக்கலாம்? ஆஃப்ல இருக்கு, ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு கொடுக்கலாம். டூப்ளிகேட் கொடுங்க. நீங்க ரோ காலம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து காலம் மட்டும் போதும், ரோ வேண்டாம். ஓகே, டபுள் கிளிக் பண்ணி Y1 டெக்ஸ்ட்ல ஆஃப் ரெட் எல்லோ கொடுங்க. அடுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா Y2 green. இது வந்து Y3. அட்ரஸிங் எல்லாம் வந்து டூப்ளிகேட் கொடுத்தங்காட்டி கண்டினியூஸ் அட்ரஸிங் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே டெஸ்ட் மட்டும் மாற்றினா போதும். நமக்கு ரீசெட்டுக்கானது கூட நமக்கு விட்டுக்கலாம். இல்லை வேண்டாம், எதுவும் தேவையில்லை. என்ன பண்ணியிருக்கோம்? M3 கொடுத்துக்குமா? ரீசெட் ஆகிற ஸ்டேட்டஸ் நமக்கு காமிக்கிறது. ரீசெட். ஓகே, இப்போ வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சுது. இப்போ கம்பைல் பண்ணிடலாம். பாருங்க 0 எரரு. இப்போ சாஃப்ட்வேர் போய்க்குங்க. இப்போ இங்கேயும் வந்து எந்த எரரும் இல்லை. இப்போ கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸில் போய் கம்யூனிகேஷன் செட்டிங்ஸ் பார்த்துக்குங்க.
ப்ராஜெக்ட் டிரைவர் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் ஓகே. இப்போ பிஎல்சி டைப் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்குமா அப்படின்னு பார்த்துங்க. SS2 இப்போ ரெடி ஆயிடுச்சு. டவுன்லோடு பண்ணோம் ஃபஸ்ட்டு. ப்ரோக்ராமை டவுன்லோடு பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. டவுன்லோடிங் ஆயிடுச்சு. இப்போ சிமுலேஷன் ஆன் பண்ணுங்க. ஸ்டாப் மோடில் இருக்கு. ரன் மோட் ஆன் பண்ணுங்க. இப்போ ரன் மோட் ஆயிடுச்சு. இப்போ செட் எம்பியும் ஆன் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஆன் பண்ணுறோம். ரெட்டு, எல்லோ, க்ரீனு, வாக்கிங். ப்ரோக்ராமே ரன் ஆகலை. என்ன ப்ராப்ளம்? கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, இப்போ கம்பேர் பண்ணலாம். ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணுங்க. அகைன் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ ஆன் பண்ணுங்க. ரெட்டு ஆன் ஆயிடுச்சு. எல்லோ, க்ரீனு, வாக்கிங். 150 வந்த உடனே மெமரி ஆன் ஆகி ரீசெட் ஆயிடுச்சு. எகைன் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ப்ரோக்ராம் வந்து இப்போ இங்கே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாஃப்ட்வேர் போங்க. டிசைனிங், டிஓபி. இப்போ இங்கே வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் செட் பண்ணணுமா? ஃபுல்லாக லோட் ஆகுது. டிரைவரில் இருக்கு. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃப்லைன் சிமுலேஷன் கொடுங்க. இன்னொரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா இது வந்து ஆன் பண்றதுக்கு நான் போட்டேன். ஆஃப் பண்றதுக்கு நான் எதுவுமே போடலையே. பாருங்க, மெமரி 0 போட்டேன். மெமரி 2க்கு நான் போடவே இல்லை. பட்டன்ல மெயின்டைன் டபுள் கிளிக் பண்ணி மெமரி 2 வந்து போட்டுங்க. எதுக்குன்னா ஸ்டாப் புஷ் பட்டன். மெமரி 2 என்டர். ஸ்டாப் புஷ் பட்டன். ஓகே, இப்போ எகைன் கம்பேர். டிரைவர் வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து இது ஒர்க்கே பண்ணணும். ஏன்னா அதனால தான் லோட் ஆகுது. ஓகே, கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப்லைன் சிமுலேஷன். இப்போ பாருங்க, புஷ் பட்டன் ஆன் பண்ண உடனே பாருங்க மெமரி ஆன் ஆயிடுச்சு. ரெட் ஆனு, எல்லோ ஆனு, கிரீன் ஆன் ஆகுது, வாக்கிங் ஆன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க ரீசெட் ஆயிடுச்சு.
ஆன் ஆகி ரீசெட் ஆயிடுச்சு. எகைன் ரெட் ஆன் ஆகுது, எல்லோ ஆன் ஆகுது, கிரீன் ஆன் ஆகுது, வாக்கிங் ஆன் ஆகுது. மெமரி 3 ஆன் பண்ணும்போது இங்க உங்களுக்கு ஆன் வந்து ரீசெட் ஆகுது, உங்களுக்கு அப்படியே தெரியுது பாருங்க. ரெட்டு, எல்லோ, கிரீன். இதை இப்போ ஸ்டாப் பண்றேன், ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்படிதான் நீங்க வந்து எந்த ஒரு பிசிக்கல் இன்புட்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ப்ரோக்ராமிங் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். நான் இந்த டிசைனிங் சொல்லி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுங்க, இன்புட் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து நீங்க டிசைனிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரோக்ராமிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படித்தான் வந்து ஃபாலோ பண்ணணும். இன்புட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெமரி தான் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது வரும். மீன்ஸ் உங்ககிட்ட பிஎல்சி ஹெச்எம்ஐ மட்டும்தான் இருக்கு, எந்த ஒரு பிசிக்கல் இன்புட் மாதிரி கிடையாது. அப்படிங்கும் போது இப்படிதான் நீங்க பண்ணணும். இல்ல பிசிக்கல் இன்புட் இருக்குன்னா நீங்க இன்புட்டை வந்து எக்ஸ்0 கொடுத்து நீங்க பண்ணி நீங்க அட்ரஸிங் வந்து ரீட் அட்ரஸ்ல நீங்க கொடுத்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதோட ரகசியம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸ் எல்லாம் வெளியே போனீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. அகைன் பாருங்க, இதுதான். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுல டவுட் வரலாம், நீங்க பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.